வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை வந்து எப்படி நம்ம கிரெட் ஆப் மூலமா வந்து பே பண்றது, இதனால நம்ம எப்படி கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்றது, இதை பத்தின டீட்டெயில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு கிரெடிட் கார்டு யூசரா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை வந்து கிரெட் ஆப் மூலமா பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஷ்பேக் வந்து கிடைக்கும். நீங்க மற்ற அப்ளிகேஷன் மூலமாவோ இல்லை வந்துட்டு அதே பேங்கோட அப்ளிகேஷன் மூலமாகவோ உங்களோட கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை பே பண்ணும்போது உங்களுக்கு அதில் எந்த ஒரு கேஷ்பேக்கும் வந்து கிடைக்காது, வீணாக தான் போகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெட் ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்க. அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் கிரெட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா சம் டீட்டெயில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர் எல்லாமே கேட்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட கிரெடிட் கார்டு பில் அமௌண்ட்டை பே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு நார்மலாகவே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் கீழே பாட்டமில் கொடுத்துருக்க இந்த ஆப்ஷன் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் ஆல்ரெடி நீங்கள் கிரெடிட் கார்டு ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கார்டோட டீட்டெயில் எல்லாமே இது மாதிரி கீழே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து டியூ அமௌண்ட் ஏதாவது பே பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா அதுவே டேரெக்டாக காமிச்சிடும். நீங்கள் வந்துட்டு இதில் காமிக்கிற அமௌண்ட்டை தான் பே பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு வேறு அப்ளிகேஷன் எதையாவது யூஸ் பண்ணி இப்போ 2025 ரூபாய் இதில் வந்துட்டு நம்ம பேமெண்ட் வந்து பண்ண வேண்டியிருக்கு. இதில் ஒரு 1000 ரூபாய் நான் வந்து ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரூபா காமிக்கும். அப்படி காமிக்கிறதுனால நீங்கள் அப்படியே பே பண்ணாதீங்க, எக்ஸ்ட்ரா தான் வந்து பெய்ட் ஆகும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணலாம். இப்போ அதை வந்து எப்படி பே பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து இதில் லிங்க் பண்ணாத ஒரு கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டோட நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ண சொல்லுவோம். இதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட கார்டில் உங்களோட நேம் எப்படி பிரிண்டடாக இருக்கோ அதையும் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கார்டு வந்து உள்ள சேவ் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த கார்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பேமெண்ட் வந்து பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட கார்டை வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கார்டில் எனக்கான கிரெடிட் கார்டு பில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரூபாய் வந்திருக்கு. இதில் 1000 ரூபாய் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க்கில் டேரெக்டாகவே வந்து பே பண்ணிட்டேன். இன்னும் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1025 ரூபாய் மட்டும்தான் பேமெண்ட் வந்து பண்ணணும். இப்போ அதை வந்து எப்படி பே பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து புதுசாக கார்டு ஆட் பண்ணுறீங்க, அந்த கார்டுக்கு தான் பில் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னா அந்த கார்டு ஆட் பண்ணதுமே பில் அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லும். அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்க கார்டுனா உங்களுக்கு இது மாதிரி பில் அமௌண்ட் வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பே இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது இதில் உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன் வந்து காமிக்கும். நீங்கள் டோட்டல் அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறீங்களா, இல்லை மினிமம் அமௌண்ட் பே பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த ரெண்டுமே இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணி மேனுவலாக ஒரு அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி பே பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டோட டோட்டல் அமௌண்ட், இது அமௌண்ட்டை பே பண்ணணும்னா இதை டேரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டை வந்து எடிட் பண்ண முடியாது. அதே இது இந்த கிரெடிட் கார்டோட பில் அமௌண்ட் ஒரு மினிமம் ஒரு 10% மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னா இது வந்து மினிமம் அமௌண்ட், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பே பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் அதர் அமௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 1025 ரூபாய் மட்டும் தான் பே பண்ணணும். அதில் வந்து 2025 ரூபாய் காமிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மெத்தடை செலக்ட் பண்ணி பே பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் UPI ஆப்ஷனை வந்து ஆல்ரெடி உள்ள லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எனக்கு அதை வந்து காமிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூவால் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து UPI ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், இல்லைனா நீங்கள் நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் வந்து டேரெக்டாக அந்த UPI ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். இப்போ பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பெய்ட் ஆயிருச்சு பாருங்க. இது மாதிரி அமௌண்ட் பெய்ட் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் காயின் வந்து ஆடட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வின் கேஷ்பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கேஷ்பேக் வந்து கிரெடிட்டட் ஆகும். இல்லைனா வேறு ஏதாவது வவுச்சர் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆகும். இதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்பின்னிங் வந்து ஸ்டாப் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் காயின் வந்து ஆன் ஆகும். அப்படி இல்லைனா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போதும் 5 ரூபா 3 ரூபா இந்த மாதிரி வந்து நான் வந்து இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு 1 ரூபா கேஷ்பேக் வந்து கிடச்சிருக்கு பாருங்க. இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். டோட்டலாக 5 ஸ்பின் கிடைக்கும். அந்த 5 ஸ்பின்னில் நமக்கு லக்கு இருந்ததுன்னா அதிகபட்சமாக நான் வந்து ஒரு 7 ரூபா வரைக்கும் வின் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து வின் பண்ணதில்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காயின் மட்டும் தான் ஆடட் ஆகும். இதில் வந்து நமக்கு 1000 ரூபா
ரூபா பே பண்ணதில் 1 ரூபி மட்டும் தான் வந்திருக்குது. சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பே பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 ரூபா 4 ரூபாயாவது கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த 4 ரூபாய் வந்துட்டு நீங்கள் அடுத்த டைம் மறுபடியும் கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை பே பண்ணும்போது அந்த 4 ரூபாய் கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் மட்டும் தான் உங்களோட பேங்க்ல இருந்து டெபிட்டட் ஆகும் நீங்கள் பில் அமௌண்ட் பே பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மற்ற அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் பில் அமௌண்ட் பே பண்ணும்போது உங்களுக்கு அதில் எந்த கேஷ்பேக்கும் கிடைக்காது. பட் இந்த ஒரு ஆப் மூலமாக நீங்கள் பே பண்ணும்போது சின்ன சின்ன கேஷ்பேக் அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை பே பண்ணணும். இந்த கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சில கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்லேயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஒரு சில கார்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களோட கிரெடிட் கார்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட கிரெடிட் கார்டில் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படி நம்மளோட கிரெடிட் கார்டில் வந்துட்டு பில் அமௌண்ட் பே பண்ணுறது, அது மூலமாக எப்படி கேஷ்பேக்கை வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.